நான் ஒன்று சொல்லிட்டா, கங்குவா எனக்கு பிடிச்சிருக்கு. இன்னொன்று ஒன்று சொல்லிட்டா, தீபாவளிக்குன்னு சொல்லிட்டு சில படம் வந்துச்சு, தீபாவளிக்கு முன்னாடி சில படம் வந்துச்சு. அந்த 2 படமே எனக்கு பிடிக்கல. What? Bro, what are you talking about, man? தீபாவளிக்கு வந்த படத்துக்கெல்லாம் நாங்கள் கண்ணீர் விட்டு அழுதோன்னா சில பேர் கதறேன் நான். ஆனால் எனக்கு ஒரு சொட்டு கண்ணீர், ஏன் அந்த படத்தை கூட என்னால் கனெக்டே பண்ண முடியல. சரி, அது வேறு டாபிக், அது இந்த வீடியோ கிடையாது, அது வேறு வீடியோ. அது இப்போ பேசி அது அவுட் ஆஃப் சிலபஸ், ஸோ அதை கட் பண்ணிடும். சரி, ஓகே. இப்போ தமிழ்லே பார்த்துருப்பீங்க, இது கங்குவா ரிவ்யூ கிடையாது. எனக்கு கங்குவா பற்றின ஒப்பீனியன் தான். இந்த வீடியோலாம் நான் படத்தை பற்றி பெருசாக எதுவுமே பேச போகிறது கிடையாது. அதை சுற்றி உள்ள நெகட்டிவிட்டி பற்றி தான் பேச போகிறேன். எனக்கு ஏன் ஒரு நல்ல படம்னு சொன்னாலும் அடிப்பீங்க, இந்த மூவியை போட்டு ஏன் எல்லாரும் இந்த அடி அடிக்கிறானுங்கன்ட்டு எனக்கு தெரியல. நிஜமாக சொல்லப்போனால் நான் ஃபஸ்ட் டேவே படம் பார்த்துட்டேன். அப்பயே ஆனால் இன்ஸ்டாகிராம் பக்கம்லாம் போகும்போதே தெரிஞ்சிருச்சு, மீம்ஸ்லேயே போட்டு அடிக்க ஆரம்பிச்சிட்டானு. ரொம்பலாம் பார்க்கல, கதை எதுவும் பெருசாக ஸ்பாயில் பண்ணல அந்த சமயத்தில். ஆனால் பார்த்தீங்கன்னா படம் நல்லா இல்லாதங்கிற மாதிரி ஒரே ஒரு மீமை பார்த்துட்டேன். அதுவே என் மண்டையில் போய் உட்காந்துக்கிருச்சு. ஏன்னா படத்தை இவ்வளோ எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தோமே, இப்படி மீம் போட்டிருக்கானுங்களேன்ட்டு அதுவே எனக்கு பெரிய அடியாக தான் இருந்துச்சு. சரி பரவாயில்ல, நம்ம போய் படம் பார்ப்போம், எதுவுமே அடி வாங்கினாலும் நம்ம போய் அடி வாங்கிட்டு வந்து 4 பேர்கிட்ட சொல்லுவோங்கிற கண்ணி தான் நான் போய் படம் பார்த்துட்டு வந்துட்டேன். ஃபஸ்ட் டேவே போய் பார்த்தாச்சு. பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒரு நல்ல மூவிடாங்கிற இதுதான் எனக்கு இருந்துச்சு. இதை சொன்னால் நம்மளை பைத்தியக்காரங்கிறானு. என்னடான்னு கேட்டால் எவனை வந்து கேட்டாலும் படம் நல்லா இல்லை, படம் கொடுத்த ஹைப்புக்கு இல்லை அப்படிங்கிறானு. நான் ஒத்துக்கிறேன், படம் கொடுத்த ஹைப்புக்கு இல்லை. ஆனால் இது ஒரு நல்ல படம். என்ன கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த ஃப்ரான்சிஸ் போர்ஷன் அதை மட்டும் கட் பண்ணி எடுத்திருந்தீங்கன்னா படம் சூப்பரான படம். என்ன கேட்டால் அந்த 20 மினிட்ஸ் அவனுங்க இதிலே சொல்லியிருப்பானுங்க ஆடியோ லான்ச்சில், ஃபஸ்ட் 20 மினிட்ஸ் தான் வந்துட்டு ப்ரெசன்ட் போர்ஷன், மற்றது எல்லாமே பாஸ்ட்டாக தான் இருக்கும். அந்த மாதிரி ப்ரெசன்ட் போர்ஷனை கட் பண்ணிட்டு வெறும் பாஸ் போர்ஷன் மட்டும் வச்சு படம் எடுத்ததுனால இந்த படம் நல்லா ஸ்கோப் இருக்கக்கூடிய ஒரு படம் தான். இவனுங்க சொன்ன 1000 கோடி 500 கோடி அடிக்குமானா தெரியல, எனக்கு தெரியல. ஆனால் என்ன கேட்டிங்கன்னா படம் ஒரு நல்ல படம், நல்லா குட் வாட்ச் தான். போயிட்டு எல்லாரும் வந்துட்டு அது அப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, இது என்ன அது என்ன, அவ்வளோலாம் இல்லைங்க. படத்தை சுற்றி ஏன் இவ்வளோ நெகட்டிவிட்டின்னு எனக்கு தெரியல. தேவாரான்னு ஒரு படம் வந்துச்சு, அதுவும் இதே மாதிரி பாஸ்ட் ப்ரெசண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் அந்த படத்தையே தெலுங்கில் எவ்வளோ செலிப்ரேட் பண்ணாங்கன்னு நமக்கு தெரியும். நம்ம தமிழ் சினிமாவில் இப்படி ஒரு படம் வந்திருக்கு அப்படிங்கிறப்போ ஏன் அந்த படத்தை சுற்றி இவ்வளோ ஹேட் ரேட்டுன்னு தான் எனக்கு தெரில. அது படம் அந்த ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் தான் எனக்கு கேட்டால் ஸ்லோ, மற்றபடி படம் கிளைமேக்ஸ் வரைக்கும் சூப்பராக போகுது. செகண்ட் ஹாஃப்லாம் ஃபயராக போயிட்டுருக்கும். என்னை பொறுத்தளவில் இந்த படத்தில் பாராட்ட வேண்டிய விஷயம் நிறையா இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இவங்க அந்த ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸே போட்டு ஏன் எல்லோரும் இப்படி அதையே டார்கெட் பண்ணி அடிக்கிறாங்க போட்டு. பாவம் அந்த டேரக்டர்லாம் போட்டு கிளிக்கிறானுங்க மீம்ஸில். ஏன் இவ்வளோ ஹேட் ரேட்டு, ஏன் இப்படியெல்லாம் பண்ணுறானுங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாகவே என்ன கேட்டிங்கன்னா, படத்தில் ஒவ்வொரு சீனுமே சரி, எல்லா சீனுமே சூப்பராக இருந்துச்சு. ஃப்ரான்சிஸ் லுக் ஆகட்டும், கங்குவா லுக் ஆகட்டும், ரெண்டுமே தரமாக இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு சூர்யா சாருக்கு அஞ்சானுக்கு அடுத்து நல்ல லுக் இருக்குதுன்னா அது இந்த படத்தில் தான். ரெண்டுமே சரி, கங்குவாவும் சரி ஃப்ரான்சிஸும் சரி, மிரட்டி விட்டுருக்காப்புல தலைவர். நீங்கள் படம் பார்த்தீங்கன்னா தெரியும், அவர் ஒரு எமோஷ்னல் சீக்வன்ஸாக இருக்கட்டும், ஒரு கோபமாக இருக்கட்டும், அவர் கண்ணிலே நிறையா போர்ஷன்ஸ் எல்லாம் க்ளோஸ்அப் ஷாட்லாம் வச்சுருக்காங்க, செம்மையாக இருக்குது, நிஜமாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ் எங்கேயுமே குறை சொல்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இந்த crocodile சீனாயுமே பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது தங்கலானில் பார்த்தா கூட அது அவ்வளோ அப்பட்டமாக தெரியாது விஎஃப்எக்ஸ். ஆனால் கங்குவால் அது அப்படி தெரியவே கிடையாது. பட்ஜெட் பெரிய பட்ஜெட் நீங்கள் சொல்கிறதெல்லாம் ஓகே தான், ஆனால் நல்லா பண்ணியிருக்காங்கங்கிறதா சொல்கிறேன். பட்ஜெட் எவ்வளோ ஆதிபூஸ்னு ஒரு படம், அதை பற்றி என்னத்த பேசுறது, அதுவும் தான் காசு போட்டு நிறைய எடுத்தானுங்க. அது எப்படி போச்சு, ஐயோ அது அனிமேட்டடோ சாரிங்க. சரி எப்படியோ காசு எவ்வளோதான் போட்டிருந்தாலும் அதுக்கான ஒர்க்கை அவங்க கரெக்டாக போட்டிருக்காங்கங்கிறது தான் என்னோட பாயிண்ட்டு. அது மட்டும் இல்லாமல் ஃபைட் சீக்வன்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஒரு 20 கடந்துட்டாலே போதும்,
ஃபுல்லாகவே ஃபைட்டு தான். ஃபஸ்ட்டு 20லே இருக்கும், அதெல்லாம் ஃபைட்டுன்னு கன்சிடர் பண்ண முடியாது. அதுக்கடுத்து நீங்கள் அந்த 20 மினிட்ஸை கிராஸ் பண்ணிங்கன்னா அந்த படம் செம்மையான படங்க, நல்ல படம் நிஜமா. ஏன் அந்த படத்துக்கு இவ்வளோ ஹேட் ரேட்டுங்கிறனால தான் நான் இவ்வளோ உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். அதுவும் செகண்ட் ஹாஃப்லலாம் பார்த்தீங்கன்னா அவங்க லொக்கேஷன்ஸை எக்ஸ்ப்ளோர் பண்ண விதம்லாம் சூப்பராக இருந்துச்சு. அந்த பனியில் சண்டை போடுறதா இருக்கட்டும், கடல்லையும் சரி காட்டுலேயும் சரி, எல்லா லொக்கேஷனுமே சூப்பராக காட்டியிருந்தானுங்க. எது செட்டு எது ஒரிஜினலு எந்த டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு தெரியாது. படத்தில் பிசுரே இல்லை எங்கேயுமே. டெக்னிக்கலாக படம் சூப்பராக இருக்குது. ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸை நீங்கள் கடந்துட்டிங்கன்னா படம் சூப்பரான படம். ஏன் இந்த படத்தை போட்டு இவ்வளோ போட்டு எல்லா ரிவ்யூமே பார்த்துட்டேன். நானும் தமிழ் யூடியூபர்ஸ் எல்லா ரிவ்யூமே பார்க்குறேன். யாரை பார்த்தாலும் படம் நல்லா இல்லை, படம் நல்லா இல்லை, படம் நல்லா இல்லை, படம் ஓகே, படம் ஒன் டைம் ஆச்சு. பட் ஏங்க இதே படம் நம்ம நார்த் இந்தியா சைட்லலாம் வந்துருந்ததா படத்தை கொண்டாடி இருப்பாங்க. ஏன் தமிழ் சினிமாவில் இவ்வளோ ஒரு ஹேட் ரேட்டு ஒரு படத்துக்கு? அது இப்போ நீங்கள் சொல்லலாம் ப்ரொடியூசர் வாய் விட்டாண்டா அதெல்லாம் உனக்கு தெரியுமா அப்படின்ட்டு, அதெல்லாம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காது. ப்ரொடியூசர்னால் ப்ரொமோஷன் பண்ணத்தாங்க செய்வாங்க, நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணோம், உண்மைதான். அதுக்காண்டி வந்துட்டு ரொம்ப படத்தை போட்டு அடிக்கிறதெல்லாம் என்னை பொறுத்தளவில் நீங்கள் ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் தான். இப்போ நீங்கள் பாகுபலியே எடுத்தாலும் ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் கதைக்குள்ளேயே போகாது, அது அவரோட இன்ட்ரோடக்ஷன் மாதிரி போயிட்டுருக்கும். அந்த மாதிரி தான் சொல்கிறேன். இதுலேயும் ஒரு 20 மினிட்ஸ் ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸை கிராஸ் பண்ணிங்கன்னா படத்தை பிச்சுட்டு போயிட்டே இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரெசன்ட் போர்ஷனை கட் பண்ணிட்டு வெறும் பாஸ்ட் போர்ஷனை மட்டும் வச்சு பாகுபலி மாதிரியான ஒரு ஹிஸ்டாரிக்கல் மூவியாக இதை எடுத்திருந்தாங்கன்னா சூப்பரான படமாக எனக்கு கேட்டால் ஓடி இருக்கும். இவங்க ப்ரெசன்ட் போர்ஷன் பாஸ்ட் போர்ஷன் காட்டுறேங்கிற பேரில் தான் சொதப்பிட்டாங்களே தவிர மற்றபடி படம் எங்கேயுமே குறை சொல்லவே முடியாது. இப்போ நான் கடைசியாக என்ன சொல்ல வரேன்னா, படத்தில் அவ்வளோ ஹேட் ரேட் காமிக்கிற அளவுக்கு ரொம்ப மோசமான படமே கிடையாது. என்னை கேட்டிங்கன்னா தமிழ் சினிமா அந்த படத்தை கொண்டாடினாலும் பரவாயில்ல, இப்படி போட்டு ஒரு படத்தை டீக்ரேட் பண்ணாதீங்கன்னு தான் சொல்கிறேன். அப்புறம் இந்த மாதிரி இவ்வளோ எஃபர்ட் போட்டு இவ்வளோ பண்ணுறாங்களே, அந்த படத்தை செலிப்ரேட் பண்ணலான்னு பரவாயில்ல, படத்துக்கு இவ்வளோ ஹேட் ரேட் வர்றதுக்கு என்ன காரணம் தான் எனக்கு தெரியல. வந்து ஃபஸ்ட் டேவே பார்க்குறேன், ஃபஸ்ட் டேவே தொடர்ந்து எந்த ரிவ்யூவை பார்த்தாலும் சரி, எந்த மீமை பார்த்தாலும் சரி, போட்டு அந்த அடி அடிக்கிறானுங்க. சிவாவை அடிக்கிறானுங்க, அதான் டேரக்டர் சிவாவை அடிக்கிறாங்க. படத்தை போட்டு அது நல்லா இல்லை இது நல்லா இல்லை. ஏங்க படம்னா ஒரு சில குறை இருக்கத்தாங்க செய்யும். எல்லா படமுமே 100% பர்ஃபெக்டாக இருக்குன்னு யாராலையும் சொல்ல முடியாது. எந்த படமும் அப்படி வர்றது கஷ்டம். வராதுன்னெலாம் சொல்ல மாட்டேன், இருக்குது. சூரரை போற்றே சொல்லலாம், நல்ல படம் தான். ஆனால் அதே மாதிரி எல்லா படமும் இருக்குங்கிறது நம்மளோட எக்ஸ்பெக்டேஷன். எனக்கெல்லாம் கேட்டிங்கன்னா இதை 5க்கு 4 ரேட்டிங் கொடுப்பேன், நிஜமாக கொடுப்பேன். என்ன கேட்டிங்கன்னா உனக்கு என்னப்பா நீ பைத்தியம் என்ன வேணா பண்ணுவான்னு சொல்லுவீங்க. நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, இது என்னோட ஒப்பீனியன். நான் அந்த இது ஆரம்பிக்கும் போதே அதுதான் உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன். இது என்னோட ஒப்பீனியன், அவ்வளோதான். கங்குவா படத்து ரிவ்யூ கிடையாது, எதுவுமே கிடையாது. ரேண்ட்டுன்னு கூட வச்சுக்கோங்க. எல்லோரும் போங்க, தேட்டருக்கு போங்க, படம் பாருங்கள், உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸ் கண்ணை மூடிக்கோங்க, அல்ல இப்போ 20 மினிட்ஸ் கழிச்சு போங்க படத்துக்கு, அந்த மாதிரி போங்க. கங்குவா என்ட்ரியோட பாருங்க, சூப்பராக இருக்கும் படம். கடைசி வரைக்கும் கிளைமேக்ஸ் வரைக்குமே நல்லா இருக்கும்.